அன்புக்குரிய தேவஜனமே, இந்த செய்தி மூலமாய் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவரை நம்பி வாழ்கிறோம். அவரை நம்பினோர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையுதுன்னு சொல்ல பெற்றது போல, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாருங்கிறத மட்டும் வச்சு விசுவாசி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்ய வல்லவர் என்று நம்புவோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு யுத்தம் கர்த்தருடையது. செய்திக்கு ஆதாரமா ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11, 12. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாக அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த உலகம் ஒரு யுத்த களம். இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான பேர் யுத்த களத்திலே தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்க 20ஆம் நூற்றாண்டில் முதலாம் உலக மகா யுத்தத்தை தேசங்கள் கண்டன. இந்த யுத்தத்தில் போர் வீரர்கள் தான் அதிகமாய் கொல்லப்பட்டார்கள். ஆனால் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் பொது ஜனங்கள் லட்ச லட்சமாய் மரித்தார்கள். இப்பொழுது உலகம் 3ஆம் மகா யுத்தத்தை நோக்கி தீவிரித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஆவிக்குரிய யுத்தங்களும் உண்டு. இதுதான் முக்கியமான யுத்தம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற யுத்தத்தில் கர்த்தர் தாமே அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். இஸ்ரவேலர் நிராயுதபாணிகளாக எகிப்திலிருந்து வெளியேறின போது பார்வோன் தன்னுடைய ரதங்களோடும் சேனைகளோடும் சிவந்த சமுத்திரத்தின் யுத்தத்திற்காக வந்தார். கர்த்தரோ இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்து பார்வோனின் குதிரையும் குதிரை வீரனையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் முனையா. யாத்திராகம் 14. நான் எப்பவும் எல்லா செய்தியிலையும் சொல்லுவேன், யுத்தம் என்பது கர்த்தருடையது. நீங்க உங்க கையில எடுத்துக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, என்ன ஆகுமோ ஏதோ நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதும்மா. முதல்ல அத நீங்க விசுவாசிக்கணும். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா பிரச்சனைய கொண்டு வரதான் இன்னொன்னு சொல்லுங்க, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அவர் எல்லாவற்றையும் நின்று உன் பிரச்சனையில இயேசு நிற்கிறார். நின்று அவனை அவர் நிக்கும்போது அவர் விடுவிப்பாம இருப்பாரா? உலக தகப்பனே நமக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து உதவி செய்யும்போது, உன்னத தகப்பன், பரம தகப்பன், நம்மள பார்த்து கொண்டே இருக்கிற தகப்பன், நமக்காக வந்து உலகத்துல வந்து ரத்தம் சிந்தி நீ நம்ம சுமக்க கூடாதுன்னு அவரை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை என்று சொல்லி நமக்காக ஜீவனையே கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்து போயிருக்கிறார். அவர் உங்க ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? உங்களுக்காக யுத்தம் செய்யாம இருப்பாரா? தேவ பிள்ளைகளை ஏன் சோர்ந்து போறீங்க? சோர்ந்து போகாதீங்க. அநேக போன்ல என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு சாவும் வரல, இப்படியெல்லாம் பேசுறத முதல்ல நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு வந்த துன்பமாங்க உங்களுக்கு வரப்போகுது. யோபு எவ்வளவு பாடு, சர்ரத்திலையும் பலகீனம். மேல துணி கூட கட்ட முடியாத அளவுக்கு அவன் ஒரு ஓடத்துக்கு சொரிஞ்சிட்டு இருந்தான். அந்த மாதிரி சூழ்நிலையில யோபு ஆண்டவர் மறுதலிக்கவே இல்லையே. அவர் முன்ன போய் தேடினாலும் அவர் இல்ல. அவர் பின்னாடி போய் தேடினாலும் இல்ல. ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படி சொல்றாரு யோபு? அதே வார்த்தை நீங்களும் சொல்லணும். அதாவது இந்த யுத்தத்துல ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரு. நம்ம என்ன பண்ணணும்னா வாய மூடிட்டு இருக்கணும். சும்மா இருக்கணும். அலப்பக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, "எம்மா நீ சும்மா இரு." சும்மா இருக்கணும். சும்மா இருந்துட்டு ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்றாரு. சில இதுல நான் சில பாடுகள நான் கடந்து வரும்போது, ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாரு, "நீ கவலைப்படுவதனால என்ன செய்ய போற? நீ கவலைப்படுறதுனால அது முடிஞ்சிருமா? நீ என்ட்ட குடுத்துட்டல்ல, விசுவாசித்து உட்காரு. நானே செய்வேன்" அப்படின்னாரு. ஏன்னா வேதம் சங்கீதக்காரர் அப்படித்தானே சொல்றாரு. சங்கீதம் 62:5ல, "என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்து, உலகத்தை நோக்கி அமராத. பிசாசு சொல்றத நம்பி அமராத. உன் மாம்சம் கூட இருந்தே உன்னை குழி பறிச்சுட்டு இருக்கான். அதை நம்பாத. அவரை நோக்கி அமர்ந்துரு." அப்படிதான் இருக்கணுங்க. நம்ம மேல நோக்கி பார்க்கிற கூட்டத்தார், விசுவாச மார்க்கத்தார். அதனால அமர்ந்து இருக்கும். நம்ம அமர விடாதபடி பிசாசு போராடுவான் தான். உடனே சொல்லுவான், இது என்ன ஆகுமோ அவங்கள போய் பார்த்துரு, அந்த மினிஸ்டர்ட்ட போ, இங்க போ, அங்க போ, டாக்டர்ட்ட போ, வக்கீல்கிட்ட போ. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, நாங்க ஒரு நாள் வெயிட் பண்ணோம். நாங்க போய் டாக்டர்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா சிஸ்டர்? அது சுத்தமா? எது சுத்தம்? நான் என்ன சொல்லுவேன்? வேதம் என்ன சொல்லுது? கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரமா? நீங்க அங்கெல்லாம் வேண்டாம். ஆண்டவர்ட்ட போய் நில்லுங்க. ஆண்டவரே என்ன பாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் நீங்க கேட்கணும். என்ன திருமணம் பண்ணது நீங்க தானே ஏசப்பா? மனைவியை கண்டடையும் நன்மை தானேன்னு நீ சொல்லியிருக்கிறீரே.
கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லியிருக்கிறீரே. பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே. எனக்கு தாரும். ஏன்னா வார்த்தை தாங்க. அவர் அனுப்பின வசனம் வெறுமையாய் திரும்பாமல் தன் காரியமாய் வாய்த்து விட்டு தான் திரும்பும். இதுல வேற எனக்கு ஜெபம் பண்ணி கேட்க சொல்றீங்க. என்னன்னு தேவ சித்தமா? நாங்க போய் அந்த டெஸ்ட் பேபி இதுக்கு ட்ரை பண்ண போறோம். போலாமா? நீ கேட்டு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, போன்னா சொல்லுவாரு. நீ தேவ சமூகத்துல அமருமான்னு நான். உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சார்லாம் இயேசுவின் நாமத்துல. அவர்ட்ட போய் நீ போ. அவர் தருவாரு அப்படின்னு. அன்னைக்கு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் போல. ஒண்ணும் முடியலன்னு கை நீட்டின்னு ஆண்டவர்ட்ட போய் கை தூக்கிரணும். எனக்கு அப்படித்தான் சொன்னாரு டாக்டரு. உனக்கு குழந்தை பிறந்தா எனக்கு காத வெட்டிக்கிறேன். நீ அடுத்த மாசத்துலருந்து என்கிட்ட வராத. உனக்கு நான் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஒண்ணும் செட் ஆகல அப்படின்ட்டாரு. அந்த வராதன்னு சொன்ன மாசத்துல தான் நான் 14வது நாள் ஆண்டவர்ட்ட போய் சொன்னேன். வயித்துல கை வச்சு எனக்கு நீர் கர்ப்பத்தின் கனியை தந்ததற்காக ஸ்தோத்திரம். முடிஞ்சிச்சு. அந்த மாசமே கன்சீவ் ஆயிட்டு. நீங்க அப்படி செய்யணும். சில டெஸ்ட் வந்து அது நம்மள முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிறுத்து பார்த்தீங்களா? அப்பதான் ஆண்டவர் சமூகத்துல போய் நின்னு நீ கை தூக்கிட்டீங்கன்னா, அவருடைய அற்புதத்தின் கரம் நமக்கு நேராய் நீட்டப்படும். உனக்கு என்ன வேண்டும் கேட்பாரு. செய்து முடிச்சிடுவாரு. விசுவாசத்தோட இந்த செய்தியை யாருக்கோ தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசுறாரு. நீங்க உங்க ஜெப விண்ணப்பத்த ஆண்டவர்ட்ட குடுத்துட்டு அமர்ந்திருங்க. அவர் யுத்தம் பண்ணுவார். ஜெயம் நம்முடையது. காத்துக்கொள்ளுங்க எல்லாவற்றையும். அவர் சேனைகளின் கர்த்தர். யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தாமே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்தபோது சிறு சேனையை வைத்து மிக திரளான சத்துருக்களை விழும்படி செய்தார். 300 பேரை கொண்டு கிதியோனை படையை கொண்டு கடற்கரை மலைத்தன மிதியானரை தங்களுக்குள்ளேயே வெட்டி ஆண்டவர் செய்யறதெல்லாம் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். யோசபாத் வந்து பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்க வந்து யுத்தம் செய்ததுக்கு ஆட்களை கொண்டு வாப்பாடுறாரு. அங்க பாடற்குழு நிறுத்தினார். அங்க கர்த்தர் நல்லவர் என்று பாடி துதிக்கும்போது சத்துருக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க எந்த பிரச்சனையை சந்திச்சாலும் நல்லா துதிங்க, நல்லா பாடுங்க. எப்படி பாடணும்? கர்த்தரை உயர்த்தி பாடுங்க. அடுத்தது உங்களுக்கு குடுத்திருப்பார்ல வசனம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்க பையன பார்த்து உங்க பையனுக்கு குடுத்திருப்பாரு. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலும் தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளும் அமர பண்ணுமேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அந்த வசனத்த சொல்லி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ன்னு போட்டுருங்க. கர்த்தர் எனக்கு சகாயம். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் போடுங்க. அதானே செய்யும்போது இவ்வளவு செய்து ஜெயம் எடுக்குறாங்க. செய்யணும். ஸ்தோத்திரம்னா என்ன? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்து விட்டீர் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லணும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். செய்ய ஆண்டவர உயர்த்த, உயர்த்த, உயர்த்தங்க இவன் தாழ விழுந்து போயிடுவான். நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்றீங்க? ஆண்டவர முறுமுறுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு ஏன் அவ்வளவு கோபம் வந்துச்சு? அவங்க விசுவாசிக்கவே மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. சூழ்நிலையை பார்த்துப்பாங்க, அடிக்கடி சோர்ந்துருவாங்க. இது வேணும்னுவாங்க, அது வேணும். இதே மாரி நீங்களும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இதைத்தாரு, அதைத்தாரு. ஒரு நாள் எனக்கு வந்து என்னுடைய சமூகத்துல நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அபிஷேகத்துல நல்லா நிரம்பி இருக்கிற தேவ பிரசனத்தை அப்படியே உணர்ந்து இருக்கிற ஆண்டவருடைய சத்தம் உனக்கு என்ன வேண்டும்? உடனே கூட இருந்து ஆவியானவர் சொல்றாரு, எனக்கு நீங்க தான் வேணும்னு சொல்லு. நீங்க தான் எனக்கு முதல்ல அப்படி கேட்கும்போது ஒரு மாரி இருந்துச்சு. என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிக் குடுக்குறாரு? உன்னை இயேசுப்பா நீங்க தான் வேணும். அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஜெபம். ஆண்டவரே காரத்தாரு, வீட்டுத்தாரு. இது இம்மைக்குரிய ஆசீர்வாதம். நமக்கு நம்மள மீட்டு எடுத்திருக்கிறாரே, நன்றி நிறைந்த இதயத்தோடு இருக்க வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் இல்ல, இல்ல பாட்ட நிறுத்திட்டு, நீர் எனக்கு போதும். நீர் எனக்கு வேணும். இப்படி பாடுங்க. நீர் எல்லாமே எனக்கு நீர் தான் அப்படி சொல்லுங்க. அது உண்மையா சொல்லணும். பகட்டா சொல்லக்கூடாது. உண்மையா முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணுங்க. அன்பு கூறும். அவர் உம்முடைய அன்புக்காக ஏங்கி நிக்கிறேன். பேதுவ பார்த்து என்ன கேட்டாரு? என்னை நேசிக்கிறியா? அப்படின்னு கேட்கிறார். உங்கள பார்த்தும் கேட்கிறாரு. என்னை நேசிக்கிறியாம்மா? நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசபாத் துதி செய்தபோது அவருடைய சத்துருக்கள் அவர்களுக்குள்ளாகவே யுத்தம் செய்யும்படி கர்த்தருடைய சிந்தனையை கலங்க பண்ணினார். தேவ ஜனத்திற்காக குளவிகள் யுத்தம் செய்தன. கல்மழை யுத்தம் செய்தது. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் செய்து. பாத்தீங்களா? இதெல்லாம் உண்மை சம்பவம். நீங்க நினைக்கலாம் இந்த யுத்தம் நீங்க செய்ய வேண்டாம். அவர்ட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் எப்படி இப்ப என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணிடுவீங்க. இது எப்படி நடக்கும்? எப்போ நடக்கும்? இத முதல்ல எடுத்து வேரோட பிடுங்கி போட்டுருங்க. ஆண்டவர்ட்ட குடுத்தாச்சு. ஜெபிச்சாச்சு. அன்னாள் என்ன பண்ணாங்க? ஆலயத்துல போய் இருதயத்த ஊத்தி மனம் கசந்து அப்படின்னா, அதுக்கு மேல பலனே இல்லன்னு அர்த்தம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எல்லாம். அப்படின்னு அந்த மனசுல இருந்து அந்த வேதனையோட ஜெபிக்கிறா. முடிச்சிட்டு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் அவ துக்க முகமா இருக்கல. அதே மாரி தான் நீங்களும் இருக்கணும்.
ஜெபம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி ஜெபிச்சுட்டு வந்தோன்னே, ஏதோ ஜெபம் பண்ணியிருக்கேன் சிஸ்டர், கிடைக்குமா கிடைக்காது. இப்படி எல்லாம் கேட்டு டயலாக்கே பேசாதீங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிச்சா போதுங்க. அது எவ்வளவு இது ஈஸி, எளிமையான வேலை. நீ இதை செய்ய, அங்க போய் யுத்தம் பண்ணு, அங்க போய் கத்தி எடுத்து சண்டை போடுன்னா சொன்னாரு? இல்லையே. விசுவாசிமான்றாரு. விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார். நமக்கு ஒரு எதிரி உண்டு, அவன் சாத்தான். அவன் நம்மோடு யுத்தம் செய்ய வருகிறான். ஏனெனில் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல போராட்டம், துரத்திரங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 சொல்றாரு. மாத்திரமல்ல, பொய்யின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், இப்ப இந்த ஆவிகள் தான் ரொம்ப இங்க செயல்பட்டு இருக்குது. நம்ம தேசத்தை ஆளுகை செய்து முக்கியமா வலு சர்ப்பத்தின் ஆவி. அது என்ன கொண்டு வருதுன்னா, வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும், இச்சை. வேணும் வேண்டாம், போனோகிராம்ல பாருங்க, ஒரு இச்சை, ஒரு இப்படி நம்ம ரீல் பண்ணி இப்படி தூக்கிட்டோம், அசிங்கமாலாம் வந்துருது, ஆடி போயிடுறோம். இச்சை நாவி எந்த விதத்துல நமக்குள்ள ரூட் போட்டுடலான்னு அவன் ரெடியா காத்துட்டு இருக்கான். அந்த மாய வலையில் மாட்டிக்கொள்ளாதபடி உங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தும்படியா பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல ஒப்படைச்சிருங்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை மாத்திரமல்ல, உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ள. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வீங்களாப்பா. சிந்தையில இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. அசுத்தம் வந்துடக்கூடாது. ஒரு சின்ன அப்படி தூசியை போட்டு விட்டானா போயிடுச்சு. கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவும் காத்துக்கொள்ளுங்க. அதுதான் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்றாரு. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் சிந்தையும் காத்துக்கொள்ளணும். தெரிந்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லாத்துலயும் பொய்யின் ஆவிகள், எல்லாம் இச்சையின் ஆவிகள், கொலைவெறியின் ஆவிகள், கனநித்திரையின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் கர்த்தரோ நம்முடைய ஜெயக்கொடியானவராய் ஏகோவா நிசியா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அநேகர் அதிகாலை ஜெபத்தை பண்ணணும்னு விரும்புறீங்க. அதனால ஏன் பண்ண முடியல? கனநித்திரையின் ஆவி. அதை கடிந்து ஜெபிக்கணும். இரவு நேரத்துல நீங்க ஜெபிச்சு படுக்கணும். ஆண்டவரே, என்னை காலைதோறும் என்னை எழுப்புகிறீர், கல்வின்மானி நாவை தருகிறீர். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுங்க. காலையில டான்னு வந்து ஆவியானவர் எழுப்பிடுவார். என் வாழ்க்கையில் உள்ளதை வச்சுதான் சொல்றேன். செய்வார் நிச்சயமா. அது இல்லாம ஃபோன் பண்ணும்போது சொல்றீங்க, காலேஜ் போகணும் ஆசையா இருக்கு சிஸ்டர், ஆனா பண்ணவே முடியல சிஸ்டர், என்னால் எழும்பவே முடியல சிஸ்டர். வந்து எழுப்பிவிட முடியும்? நீங்க தான் எழும்பணும். அதே சாப்பிடுறதுக்கு நீங்க தானே சாப்பிடுறீங்க. அந்த வெரைட்டி ரைஸ், இந்த வெரைட்டி ரைஸ் எவ்வளோ சுகமா, அது இப்ப ரொம்ப ஈஸியா போச்சு. அதே மாதிரி ஆண்டவர்ட்ட கேளுங்கப்பா, நான் காலை நேரத்துல எழும்பணுப்பா, நான் காலை ஜெபத்தை பண்ணணுப்பா, நான் வாஞ்சிக்கிறேன். வேதம்னு சொல்லணும், அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். நிச்சயமா நீங்க வாஞ்சிச்சீங்கன்னா கர்த்தர் வந்து உங்களை விடுதலை செய்து காலையில எழும்பி உங்களை ஜெபிக்க வச்சுடுவாரு. அதை செய்யுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். எல்லாம் பாருங்க, இஸ்ரவேல் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வெளியேற பாலும் தேனும் ஓடுகிற கானான் நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரெவித்தீம் என்ற இடத்துக்கு வந்தபோது அமலேக்கர் இஸ்ரவேலோடு யுத்தம் செய்தார்கள். இந்த இந்த அமலேக்கர் யாரு? அவர்கள் ஏசாவின் சந்ததி. ஏசாவின் பேரனுக்கு அமலேக்கு என்று பெயர். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அமலேக்கு என்ற வார்த்தைக்கு மாம்சீகம் என்ற அர்த்தம். அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. மாம்சீக ஜென்ம சுவாபத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலரோ ஆவிக்குரிய சந்ததியராய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனிடத்தில் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் சுதந்திரங்களையும் பெற்றவர்கள். இன்றைக்கு கூட ஆவிக்குரிய சந்ததியான மாம்சீக அமலேக்கியரை அமலேக்கியர்கள் பகைக்கிறார்கள். அவருக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருகிறார்கள். இன்னைக்கு வீட்டுல கூட பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் உலகத்துல இருக்க பிள்ளைகளுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். சில பேர் சொல்லுவாங்க, ஓயாவது ஜோமனி ஏன் அப்படியே கிடக்குற, உனக்கு வீடுன்னு இருக்கா, உனக்கு வீட்டுல எல்லாரும் கூட ஜாலியா இருக்கணும் தெரியல, ஜாலியா இரு. இந்த வயசுல ஜாலியா இல்லாம இந்த வயசுல நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஆனா இப்ப உள்ள பேரண்ட்ஸ் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது என் பிள்ளை இயேசுவை அறிந்து கொள்ளணும் சிஸ்டர், அதான் ஜெபம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி வாழ கத்துக்கொள்ளுங்க. இல்ல, இந்த யுத்தத்திலே பாருங்க, இஸ்ரவேல் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒரு பகுதி பூமியிலே நடக்கிற யுத்தம், 2வது பகுதி வான மண்டலத்துல நடக்கிற யுத்தம். கீழே யோசுவா தேவ ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருந்த போது மோசே மேல மலை உச்சியின் மேல் தேவனுடைய கோலை வானத்துக்கு நேராக கோலை வானத்துக்கு நேராக எடுத்துட்டா கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார்ல, அதை விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சி அதை சொல்லி சொல்லி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்தரிக்கணும். நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும். முடிஞ்சா இருவர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துக்கு பயங்கர வல்லமை. இன்னைக்கு எப்படி எல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு நேரத்தை எடுக்கிறீங்க? பிரேயர் பார்ட்னர்ஸ் போடுங்க. ஆன்லைன்ல எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம 2 பேரும் இரவு நேரத்துல ஜெபிக்கலாம். 1 மணி நேரம் நாங்க ஜெபிக்கிறோம்.
10:30லேருந்து 11:30 மணி வரைக்கும் நல்ல அந்நிய பாஷை. அந்த 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேச, பேச, பேச நமக்கு விரோதமாய் போற இந்த வானம் எடுத்து பொல்லாத ஆவிலாம் கட்டப்பட்டு போகும். அத செய்யுங்க. அதான் சொல்றாரு. கீழ வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு யோசுவா. மேல போய் அவரு மோசே நின்னு பண்றாரு. அ கீழ யோசுவா செய்கிற யுத்தம் உலக பிரகாரமான யுத்தம். மோசே தன் கையை கோலை உயர்த்தி பிடித்து ஆவிக்குரிய யுத்தம் செய்து கொண்டிருக்கார். ஜெபத்தின் யுத்தம், மன்றாட்டின் யுத்தம், வானமண்டலத்தில பொல்லாத ஆவியின் செயல்களுக்கு விரோதமான யுத்தம். பூமியில இதனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யுத்தம் நடக்கும்போது வானமண்டலத்திலும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்றும் மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று வெளிப்படுத்த 12:7 சொல்லப்பட்டிருக்கு. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கு இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கை கீழே இறங்கும்போது அமிலேக்கர் மேற்கொண்டார்கள் என்று யாத்திரா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. ஜெயம் கொள்வது யார்? இஸ்ரவேலரா அல்லது அமலேக்கரா? அது ஜெபிக்கிற மோசையின் கையில் தான் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு ஜெபிக்கிற பிள்ளை இருந்தா அந்த வீட்டை பார்த்து பிசாசு பயப்படும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்க ஒரு நாள் எப்போ விடிய கால நேரத்துல எதுக்கோ எடுக்க வெளியே போகும்போது இங்க வந்து ஒருத்தன் உடுக்கடிக்கிறவன் வந்து எங்க வீட்டுக்கிட்ட வந்து அடிக்கிறான். இந்த வீட்டுல அக்கினி இருக்கு, இந்த வீட்டுல அக்கினி இருக்கு, அருள் வாக்கு இருக்குன்னு அடிக்கிறான். பிசாசுக்கு தெரிஞ்சு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தெரியணுமே, தெரியணும். கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஜெயம் கொடுக்கும் தேவன் கூட இருக்கிறார். அதே மாரி தான். ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்கிற பதம் வெளிப்படுத்தின விஷயத்தில் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கு. கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும்போது கர்த்தர் ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் பரிசு பொருட்களையும் குறிப்பிடுகிறார். முடியாத முடிவாக ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லப்படுகிறது. நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜெயத்தின் வழிமுறை என்னன்னு பார்க்க போறோம். முதலாவது ஜெபிக்கிற மோசே. அமிலேக்கருடன் நடக்கிற அந்த யுத்தத்தை காண வாருங்கள். கீழே யோசுவா, மேலே மோசே. கீழே யோசுவாவின் கையில் பட்டயம், மேலே மோசேயின் கையில் தேவனுடைய கோல். சாதாரணமான ஒரு யுத்த களத்துல காலாட்படை வீரர்கள் உண்டு, விமானப்படை வீரர்கள் உண்டு. ஆகாயப்படை மேலே பறந்து குண்டுகளைப் போல அடிப்பார்கள், எதிரிகளை பின்வாங்க செய்யும். அதற்கு பிறகு காலாட்படை முன்னேறி எதிரியை துரத்தி இடத்தை பிடித்துக் கொள்வார்கள். இது போலவே முதலாவது மன்றாட்டு ஜெப வீரர்கள் தேவ சமூகத்திலே உன்னதங்களிலே நின்று மன்றாடுவது. இதுதான் நம்ம மன்றாட்டு ஜெபம் ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிடுறோம்ல, இதுதான் மன்றாட்டு ஜெபம். உன்னதத்தில் நின்று மன்றாடும். அதன் பின்பு மிஷினரிகள், சுவிசேஷர்கள், ஊழியர்கள் சென்று சாத்தானுடைய கோட்டையை தகர்த்து வெற்றி சூடுவார்கள். ஆகவே திறப்பிலே நிற்கும் ஜெப ஊழியரும் தேவை, சுவிசேஷ பணியை அறிவிக்கும் மிஷினரிகளும் தேவை. இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கீங்களா, மிஷினரிகளை தாங்குறதுன்னா அது ஒரு அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது தாங்கணும். அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். இப்ப எல்லாம் வட இந்தியாவில எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த மணிப்பூர்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஜெபிக்கணும். நம்ம சுகமா இருக்கோம் இல்ல. சுகபோகமான வாழ்க்கை வேண்டாம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் மோசே எதை தெரிஞ்சு கொண்டாரு? ஜனங்களோட வந்து அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா ஜெப இந்தியா பாருங்க, நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர் இந்தியாவிலே வந்து ஊழியம் செய்யபடி விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான் இந்த புக்ல ஒரு புக்ல வாசிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து விமானம் வந்து சீக்கிரம் கீழே இறங்க முடியாதபடி போராட்டமா இருந்துச்சாம். அவர் நல்ல ஆவியில நிரம்பி 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 ஒவ்வொரு விக்கிர ஆவியையும் ஆண்டவர் காட்டி காட்டி ஜெபிக்க சொன்னாராம். அவர் அந்நிய பாஷை ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஆவிகள் எல்லாம் எல்லாத்தையும் துரத்தி மன்றாடி ஜெபிச்சாராம், விடுதலை எடுத்தேன்னு சொல்லப்பட்டது. ஜெயகுருசு ஜெப ஊழியத்திற்கு சுவிசேஷத்துக்கு நல்ல முன்மாதிரி. ஊழியம் செய்வதற்கு முன்பு அதிகாலை வேளையில இருட்டோட எழுந்து புறப்பட்டு தனியா ஒரு இடத்துக்கு சென்று தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று மார்க் 1ஆம் அதிகாரம் 35ல சொல்லப்படுறார். ஜெப ஊழியத்தை செய்கிறவனே ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் பெற முடியும். மன்றாட்டு ஊழியம் செய்கிறவன் தான் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாகவும் பங்கிடுவான் என்பது இயேசு காண்பித்த உண்மை. உண்மைதான். எல்லா காரியத்திலே கர்த்தர் கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிற்காகவும் இன்றைக்கு நீங்கள் திறப்பிலே நிற்க மாட்டீர்களா என்று கர்த்தர் எதிர்பார்க்க, இந்த தலைமுறை வாழும் 600 கோடி மக்களுக்காக நீங்கள் திறப்பிலே நிற்பீர்களா, மன்றாடுகளா, சுவிசேஷ அறிவிப்பீர்களா? இப்ப நம்ம தேசத்தோட எதுக்காக நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணோம். ஆனா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். விடுதலை கொடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். 2வது நான் பார்க்கும்போது மோசே அமர்ந்த கல். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கின. இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யாத்திராகம் 17:12. மோசே மன்றாடும் போது ஒரு கல்லின் மேல் அமர்ந்திருந்தார். அது உறுதியான கற்பாறை போன்ற கல். அது அஸ்திபாரமான
எது சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்திலே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து பெரிய சிலையின் மேல் மோதி அதை நொறுக்கி போட்டது. சிலையில் மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 23, 24ல சொல்லப்பட்டிருக்கு. அது கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியை வெளிப்படுத்துகிறது. தாவீது கோலியாத்துக்கு விரோதமாய் சென்றபோது தன்னுடைய ஆயுதமாக கல்லையே கொண்டு போனார். தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழட்டி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41. இதோ அஸ்திபாரமான கல்லை நான் வரும் ஏசாயா 28:16 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஜெபிக்கும்போது வெறுமையாய் ஜெபிக்காமல், உங்களுடைய சுய வார்த்தைகளை உபயோகித்து ஜெபிக்காமல், உறுதியான கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை வைத்து பற்றி பிடித்துக் கொண்டு ஜெபியுங்கள். ஏன்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 7ல. மேலும் நீங்கள் ஜெபத்தில் கேட்க பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று யோவான் 16:14 சொல்றாரு. கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடும்படி இயேசு உங்களை தம்மண்டை அழைக்கிறார். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கணும். ஜெபமே வாழ்க்கையா இருக்கணுங்க. அந்த ஜெபத்த ருசி பார்த்துட்டீங்கன்னா, அத விட்டு இந்த உலகத்துக்குள்ள போவே மாட்டீங்க. எப்ப ஜெபிக்கலாம்? எப்ப பாடலாம்? எப்ப ஆண்டவர தேடலாம்? இதுலயே உங்க சிந்தை எல்லாம் ஓடிரும். அதுதான். அடுத்த பக்கம் பாருங்க, தாங்கும் கரங்கள். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்துல, ஒருவன் மறுபக்கத்துல இருந்து அவன் கைகளை தாங்கி இவ்விதமா அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில் இருந்தது என்று யாத்திராகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜெபிக்கிற ஒரு மோசையை தாங்கும்படி ஊரும் ஆரோனும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். இந்த ஒருமனப்பாட்டின் ஆவிங்கிறது ரொம்ப நல்லது. 2 பேர் கூடி ஜெபிச்சீங்கன்னா, வளவளவளன்னு கதையெல்லாம் பேசாம, நல்லா பரமுகம். நான் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். முதல்ல நல்லா பாடி துதிக்கணும். அப்புறம் அபிஷேகம் நல்லா நிரம்பின உடனே நல்லா அந்நிய பாஷையில பேசி, பேசி, பேசி ஜெபிக்கணும். அதுல நல்ல விடுதலை வரும். நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே ஆவியானவர் உங்களுக்கு மற்றவங்களுடைய அதான் உங்கள கொண்டாந்து பிரேயர் ரிக்வெஸ்ட்ட போட்டுக்கிட்டே இருப்பாரு. நம்ம பாட்டுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு நல்ல விடுதலையின் ஊழியம். அத நீங்க செய்யுங்க. அதுக்கு முழு ஆத்துமோடும், முழு பலத்தோடும் கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். ஒரு மனமாய் ஜெபிக்க வேண்டும். பரலோகத்திலே சாட்சிகள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள். இம்மூன்று ஒன்றாயிருக்கிறார். பூலோகத்திலே சாட்சிகள் 3 ஆவி, ஜலம், ரத்தம் இம்மூன்றும் ஒருமனப்பட்டிருக்கிறது என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7, 8ல சொல்லப்பட்டிருக்கு. ஜெபிக்கும்போது ஒரு மனம், ஒருமைப்பாடு மிகவும் அவசியம். நம்முடைய ஜெபத்திலே ஆவி, ஆத்துமா, சரீரம் இணைந்து இருக்க வேண்டும். இதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கணவன், மனைவி ரட்சிக்கப்படுறீங்கன்னா 2 பேரும் காலையிலயும் நைட்டும் கைகோர்த்து நல்லா ஜெபிச்சீங்கன்னா, கர்த்தர் உங்க குடும்பத்தையும், உங்கள ஊழியம் செய்து கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் பிசாசு என்ன பண்றான்னா, எல்லா குடும்பத்துக்குள்ளயும் கணவனுக்கும், மனைவிக்கும் சமாதானம் இல்லாம அந்த ஐக்கியத்த குலைச்சு போடுறான். அதோடைய வேலை வலுசற்பத்தின் கிரியை. அத நீங்க கடிந்து கொள்ளணும். கட்டாயம் இது கணவன், மனைவி இணைந்து குடும்பமாய் பிள்ளைகளை இணைந்து நீங்க ஜெபிக்கணும். அது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆ அதுல சொல்றாரு, அ ஆவியானவர் இணைந்திருக்கிறார் என்றும், நாம் கிறிஸ்துவோடு ஆவியானவரோடும் இணைந்து ஜெபிப்பது முப்பரி நூலுக்கு சமானமாய் இருக்கிறது என்று. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்படுது. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 2000 பேரை அல்ல 10,000 பேரை துரத்துவார்கள். 3 பேர் இணைந்து விட்டால் 1,00,000 பேரை துரத்தும். இது ஒருமனப்பாட்டின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. தெரிந்து கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு நாங்க நேற்று நேரத்துல கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நைட் இருக்கும். நாங்க ஒரு 7 பேர் நல்லா ஒரு கூடி ஆன்லைன்ல ஜெபிச்சோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு. நேத்து அமாவாசையா இருந்தனால அந்த நாட்கள் நல்லா இருந்துச்சு. அது மாரி உங்களுக்கு ஜெபிக்க, ஜெபிக்க, ஜெபிக்க வந்து உங்களோட மன உறுதி அடையும். ஆண்டவர் மேல அது அதிக அன்பு வரும். ஆண்டவர் எனக்காய் இருக்கிறார். அவரு எல்லாம் பார்த்துப்பாரு. எனக்கு ஒண்ணும் குறை இல்லைன்னு சொல்லுவீங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபு சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். எல்லாரும் பாருங்க. பாபிலோன் தேசத்திலே தானியேல் ஜெபிக்கும்போது தன்னுடைய தோழரோட கூட சேர்ந்து ஜெபித்தார். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோக தேவனை நோக்கி இரக்கம் கிடைக்க அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 17, 18. சாலமோன் ஞானி சொல்கிறார், ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தில் அவருக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் உடனாலேயே அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுவதற்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே என்று பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9, 10ல சொல்றார். தேவப்பிள்ளை உங்களுக்கு ஜெப நண்பர்கள் தேவை. எதை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ பிரேயர் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து. ஏன்னா கடைசி காலத்துல இருக்கிறோம். இனி வந்து நீங்க வந்து தேசத்துக்கும், உங்க தெருவுல இருக்கவங்களுக்கும், உங்க வீட்டுக்கும் முதல்ல நீங்க ஜெபிச்சாதான் உயிர் வாழ முடியும்.
ஜெபந்தான் மூச்சா மாறும். ஏன்னா சொல்றாருல கிருபையின் வாசல் மூடப்பட்டுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னெல்லாமோ பண்றீங்க, என்னெல்லாமோ செய்றீங்க. நல்ல வேத வசனத்த நல்லா மனனம் பண்ணலாம், அறிக்கை பண்ணலாம். இப்ப இப்ப YouTubeலலாம் எல்லா நேரமும் செய்தி போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துல பாடல்கள் போயிட்டு இருக்குது. நல்லா கேட்டு கேட்டு உங்க சிந்தையில முழுசா நல்ல செய்திய வச்சு அதாவது நல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் குடுக்குற செய்தியா இருக்கணும். இந்த வளவளன்னு கொல கொலன்ட்டு சும்மா ஆட்டம் போட்டுட்டு அந்த மாரிலாம் இல்ல. அது சத்தா இருக்கணும். உங்களுக்கே தெரியும். உங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருப்பதுனால, உங்களுக்கும் அவங்க செய்தி குடுக்குறவங்களுக்கும் 2 பேருக்கும் ஸ்பிரிட்ல ஒன்னஸன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த செய்திய நீங்க கேட்கணும். அது உங்கள ஆத்துமாவ பலனடைய செய்யும். அப்ப நீங்க தைரியமா இருக்க முடியும். அதுதான் சோர்ந்து போக நேரத்துலலாம் பலப்படுத்தி பலப்படுத்தி உங்களை தாங்குகிற ஆண்டவர் கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்ய முடியும். அப்புறம் பார்த்தா 4வது பார்க்கும்போது கோலை உயர்த்துங்கள். நான் மலை உச்சியில் தேவனுடைய கோல் என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தேவனுடைய கோலை உயர்த்தி பிடிப்பது நம்முடைய கடமை. ஜெயம் கொடுப்பது கர்த்தருடைய கடமை. யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ நம்முடையது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மீகா 5:9 என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கை விரோதிகள் மேல் உயரும், உன்னுடைய சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நீங்க இந்த மாதிரி ஜெபிக்கும்போது மீகா 2:5 சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்னிடத்தில் வருவார். இதுதாங்க. கோல உயர்த்தி நீங்க ஜெபிக்கும்போது கர்த்தர் வருவார். வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலவா என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று உபாகம் 28:14 சொல்லப்படுது. யுத்தத்திலே 2 வகை யுத்தங்கள். ஒன்று வெளியரங்கமான யுத்தம், அடுத்து அந்தகாரமான வெளியரங்கமான யுத்தத்திற்கு ரதங்கள், குதிரைகள், ராணுவ வீரர்கள் பங்கு பெறுகிறார்கள். அந்தரங்க ஜெபத்திற்கு ஜெப வீரர், மன்றாட்டு வீரர் பங்கு பெறுகிறார்கள். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அந்தரங்கமான ஜெப யுத்தத்திலே ஆயுதமாக மோசே தன்னுடைய கோலையே பிடித்துக் கொண்டு நின்றார். பட்டயத்தையோ கீட்டியோ இல்லையோ அவர் நம்பவில்லை. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதாம அரண்களை நிர்மூலமாகிறது, தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். மோசே கையிலே பிடித்திருந்த அந்த கோல் ஒரு காலத்தில் ஆடுகளை மேய்த்த கோல் தான். அதை ஒரு நாள் கர்த்தர் கீழே போட சொன்னா அது பாம்பாகிறது. தேவனுடைய பிள்ளைகளை உங்க சுய சித்தம், சுய ஞானம், சுய அறிவு, சுய பலன், மாம்சீகத்தை கீழே போடுங்கள். அவைகளெல்லாம் ஒரு நாள் யுத்தம் செய்ய முடியாது. பின்பு மோசே அந்த பாம்பின் வாலை பிடித்தது, அது தேவனுடைய கோலாயிற்று. அற்புதங்களை செய்கிற கோலாயிற்று. இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சுய சித்தத்தை கீழே போட்டார். என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கப்படுவது என்று மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ல சொல்றார். பிதாவின் சித்தத்தை எப்பொழுதும் நிறைவேற்றினார். அன்றைய புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களையும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புருஷனை குறித்து கையை உயர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புருஷர்கள் மனைவியை அழிக்கக்கூடாது. கையை உயர்த்தி ஜெபிக்கணும்னு அங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை தெரிந்து கொள்ளும். யுத்தத்திற்கு செல்லும் முதல் வீரன் அதனுடைய கைகளினால் தன்னுடைய தேசத்தின் கொடியேந்தி தைரியமாய் முன்னேறி செல்வான். நமக்கு ஆவியானவரே கொடியேந்தி முன் செல்கிறார். அவர் ஏகோவா நீசி ஜெயக்கொடியானவர். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விரோதமாய் கொடியேற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் பிசாசு போராடிட்டு இருக்கான்னு அந்த வசனத்தை சொல்லுங்க. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றினார். கொடி மேல பறந்தாச்சு, ஜெயக்கொடின்னு சொல்லுங்க. அதே பார்த்தா எல்லா காரியங்களையும் கையை உயர்த்தி தேவ சமூகத்திற்கு ஏறெடுப்பது ஆவியின் பட்டத்தை விடுவதற்கு அடையாளம். ரட்சணியம் எனும் தலச்சில தேவசனம் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு உங்களுடைய யுத்தம் கர்த்தர் செய்கிறார். அதனால உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். விசுவாசிங்க, ஸ்தோத்திரிங்க. நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகர், இம்மட்டும் உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா. ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நடக்க உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று உம்மை நம்பி வாழ கற்றுக்கொடு. ஏன்னா நம் மாம்சத்துல போராடக்கூடாது சுவாமி. ஆவியானவர் பலத்தினால் நீங்க யுத்தம் பண்ணணும். நாங்க சும்மா இருக்கணும். நாங்க ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கணும் ஆண்டவரே. ரீ பலி கபு கரதுடிஷன். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எல்லா பிசாசின் கீழ் அழிக்கும்படிக்கு நீர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆனால் ஜெய கிறிஸ்து எங்களுக்கு ஜெயக்கொடி ஏற்றினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் போர் முடிந்தது. ஜெயத்தை நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷபில பி தரி கண்டோரி கபில துரி சந்தோன தேவ தர கபி லகுரதுனி சிபிரி அகஸ்டின் சோர்ந்து போக
அநேக போராட்டங்களை சந்திக்கிற மகன். ஒவ்வொரு போராட்டத்திலையும் சொல்லுவார். பெரிய புயல் மாரி வரும். ஆனால் ஜெபித்து, ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதனால இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ கர்த்தர் நீ உன்னை எல்லா விதத்திலும் உயர்த்தி, உன்னோடு நான் இருந்து செய்ற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்கிறார். விசுவாசி. உஷபில் அபி ஹந்து தீபா லகு பிஹரது ரிஷாதுனி தீரபோன ஹபுக்கரபதா கிருபாகரன் சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சமூகம் தான் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கிறது. ஆனாலும் போராட்டமோ அதிகமாய் இருக்கிறது. பலம் இல்லையே என்று புலம்புகிறாய். கர்த்தர் சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசி. உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபில் லஹே தூணி கந்தூரி கபா டேவிட்சன் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் கரம் உன்னை பிடித்திருக்க. அவர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே. நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. உஷபில் அதிரி கந்துரிக்கம் சாந்த குமாரி, குடும்பத்தின் சூழ்நிலையில் கண்ணீர் வடித்து வடித்து சோர்ந்து போனாய். நான் உம்மைத்தானே நம்பி வாழ்கிறேன். ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம் என்று அழுது புலம்புகிறாய். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு விடுதலை கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி. ஷபீல்ல பீதிரி கபர நாங்கள் நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்துல கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி நிற்கிறார்களோ எல்லாவற்றையும் ஜெயத்தை கட்டளையிட்டீர் என்று நான் கர்த்தருக்குள் நம்பி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்பி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.